கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கிராஸ் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிப்போம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாநில தலைவர்களுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக கருத்தாய் ஜெபிப்பதற்கு நம் கிராஸ் டிவி அழகாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அநேக ஜெப குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் அதை வாசித்து நாங்கள் இருவருமாக ஜெபிக்கின்ற பொழுது எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம். இருவர் ஒருமனப்பட்டாலே கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அதை கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வார். அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் கிரியை செய்வார். ஜெப குறிப்புகள். முதலாவதாக, இந்திய தேசத்திற்காகவும் இந்திய தேர்தலுடைய தலைமை ஆணையர் திரு ஞானேஷ்குமாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். உதவி தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பிரீம் சந்து, திரு விவேக் ஜோஷி, அடுத்து தலைமை தேர்தல் அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்கள் சுமார் 450 பேர். இவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, தேர்தல் நடத்துவதற்கு நம்முடைய தேசத்திற்கென்று ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, அதேபோல் உதவி தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய 450 பேர்கள் இருக்கின்றார்கள். முதலாவதாக கர்த்தர் இந்த பணி செய்வதற்கு இவர்களை ஆண்டவர் அங்கீகரித்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆக அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பணியை உண்மையும் உத்தமாய் செய்யும்படியாய் கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். விடுதலை பட்சமாய் இல்லாதபடி, யாரையும் வஞ்சிக்காதபடி, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து தன்னுடைய பணியை செய்யத்தக்கதாக கர்த்தர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அதே போல் தமிழகத்திற்கென்று தலைமை தேர்தல் அதிகாரி அரசு செயலர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் என்ற அம்மையார் இருக்கின்றார்கள். கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகள் திருமதி ஆனி ஜோசப், திரு வி ஸ்ரீதர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மன்வேல்ராஜ். இவர்களுக்காகவும் நாம் பார்த்தோடு ஜெயிப்போம். என்றால் இவர்கள் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் இவர்கள் செயல்பட முடியும். ஆகவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் நம்முடைய தமிழகத்தில் நடைபெற தேர்தலுக்கு இவர்கள் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய பணியை செய்யத்தக்கதாக ஆவியானவர் அவர்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த 26வது ஆண்டு தேர்தலுக்காக இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை சென்று விசுவாசிக்கிறோம். இதற்கென்று எங்கள் தமிழகத்தில் நீக்கப்பட்ட இந்த அதிகாரிகளுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். முனைந்து செயல்படத்தக்கான கிருபையை தாரும். அவள் எதை செய்தாலும் நாம மகிமைக்கென்று அவள் செய்யத்தக்கதாக உள்ளத்தில் நீர் பேசியருளும். நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் வரமாட்டு ஜெபம் பண்ணுவோம். அதிகாரத்துள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அதை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். வேதம் அதைத்தான் சொல்கிறது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது எதுக்காக ஜெபிக்கிறோமோ, யாருக்காக ஜெபிக்கிறோமோ, அவர்களை கொண்டு எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க பண்ண வேண்டும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆணையங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அதில் ஒன்று தான் தேர்தல் ஆணையம். இது மிக முக்கியமான ஒன்று. இவர்கள் தான் நம்ம தேசத்தை ஆளுகிற எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் பல அதிகாரிகள் நியமித்து அவர்கள் அதை ஒழுங்கு செய்து கொடுக்கின்றவர்கள் இவர்கள் தான். நம்முடைய தமிழகத்தை ஆடுவதை கருத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த தேர்தல் நமக்கு தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களும் திரு மன்வேல்ராஜ் அவர்களும் இன்னும் தேர்தல் பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் அவருடைய கருத்தில் கொடுக்கிறேன். நீ அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை முழு மனதோடு தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆணையரின் கீழ் அநேக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி செயல்படுகிறார்கள். அவருக்கு கீழே பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். எங்களுடைய தமிழகத்திலும் இந்த மாநில தேர்தல் அதிகாரிக்கு கீழே பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் யாவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் ஞானமாய் செயல்பட
கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய பணியை செய்யத்தக்கதாக நீர் அவளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநீதியான காரியங்கள் எதுவும் நடைபெறாதபடி ஒருதலைபட்சமாக ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக, ஒரு கேண்டிடேட்டுக்கு சாதகமாக அல்லது ஒரு இடத்திற்கு சாதகமாக எதுவும் செயல்படாதபடி பொறுப்புணர்ந்து பொறுமையோடு தன்னுடைய பணியை செய்ய ஆண்டவர் தாமே அவளுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்க ஜெபிக்கிறோம். மற்ற எதற்கும் பயப்படாதபடி உண்மையாய் செய்கின்ற பொழுது கர்த்தர் அவளுக்கு துணை இருப்பீர். அப்படியாய் ஆண்டவரே, எங்கள் தமிழகத்தில் இணைக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்களுக்காகவும் அவன் கீழ் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தும், உடைய உன்னத ஞானத்தினாலே நிரப்போம். மாத்திரமல்ல, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயமுறுத்தலுக்கும் இடம் கொடுக்காதபடி அவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசு பல நெருக்கடிகளை கொடுப்பார்கள், அதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்திய தேர்தல் தலைமை அதிகாரி மூலமாய் நம்முடைய தமிழக தேர்தல் அதிகாரிக்கு அதிகமான நெருக்கடி வராதபடியும், அரசுகள் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகள் இந்த நம்முடைய தேர்தல் அதிகாரிக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்காதபடி, அப்படியே அவர்கள் கொடுத்தாலும் கர்த்தருக்கு பயந்து என்னை கொடுக்கப்பட்ட பணியை உண்மையாய் செய்வேன் என்று சொல்லி தைரியமாய் செய்யத்தக்கதான ஒரு பலத்தையும் ஒரு ஞானத்தையும் ஒரு தைரியத்தையும் ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தான் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவருடைய இருதயத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்றால் ஒரு பெரிய அற்புதமான ஒரு பணி, மற்ற எல்லா பணிகளை காட்டிலும் இது முக்கியமான சிறந்த ஒரு பணி. ஆகவே இந்த பணியை செய்யத்தக்கதாக கர்த்தர் நியமித்த இந்த அருமையான பிள்ளைகள் நமக்கு பயந்து காரியங்களை செயல்பட பொறுப்புகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். இதை அப்படியே செய்ய வேண்டி விசுவாசிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நாம் தொடர்ந்து ஜெபனில் இருப்போம். அடுத்த குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அடுத்து நாம் ஜெபிக்க இருப்பது, இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் நடுநிலைமையோடு செயல்படவும், எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்கோ பண ஆசைக்கோ இடம் கொடாமல் தேர்தல் பணியில் உண்மையாக செயல்பட வேண்டும். இதையே நாம் கருத்தில் கொண்டு ஜெபிப்போம். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். அதிகாரிகளை தவறாக செயல்பட தூண்டுகிற பதவி ஆசையை, பண ஆசையை தூண்டுகிற அசுத்த ஆவிகள் அனைத்தையும் நாம் கட்டி ஜெபிப்போம். எழுப்புதலுக்கு விரோதமாக அதிகாரிகளை பயன்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் அனைத்தும் முற்றிலுமாக முடக்கப்பட்டு போக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட விசேஷித்த விதமாக எங்களுடைய இந்திய தேசத்திலே நடைபெறுகிற இந்த தேர்தல் பணிக்காக நாங்கள் விசேஷித்த விதத்தில் ஜெபிக்கும்படியாக இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. இந்த தேர்தல் பணியிலே ஈடுபடக்கூடிய எங்கள் தேர்தல் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் பேர் பெயராக உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஏனென்றால் அவர்கள் கைகளிலே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. அந்த அதிகாரங்கள் எல்லாம் அவர்கள் நல் வழியிலே பயன்படுத்த வேண்டும். அநேக தருணங்களிலே அவர்களுக்கு பண ஆசைகள் தூண்டப்படுகிறது, அல்லது பதவி ஆசைகள், அல்லது தன்னுடைய அதிகாரத்தை வீணான வழியிலே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். இந்த நேரங்களிலெல்லாம் தேவனே, நீர் அவர்களுடைய இருதயத்தில் பேச வேண்டும் சுவாமி. இப்படிப்பட்ட பண ஆசைகளுக்கோ பதவி ஆசைகளுக்கோ அல்லது ஒருதலை பட்சமாக முடிவெடுக்கிற காரியங்களுக்காகவோ அவர்கள் எந்த ஒரு அநீதியான காரியங்களும் செய்யப்படாதபடி தேவன் தாமே அவர்களை ஆண்டவரை நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக சாதகமான காரியங்களை செய்து அதன் மூலமாக அவர்கள் அந்த தங்களுடைய நடுநிலைமை விட்டு மீறி போகாதபடி தங்கள் கொடுத்த கடமையை, தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நல் வழியிலே நேர்மையாகவும் நியாயமாகவும் பயன்படுத்த என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அநேகர் பண ஆசையை தூண்டுவார்கள், அல்லது அவர்களுக்கு இன்ன விதமான நன்மைகள் வசதிகள் செய்யப்படும் என்று சொல்லி அநேக ஆசைகளை அவர்களுக்கு தூண்டலாம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடாதபடி நீர் அவர்களை ஆண்டவரே உள்ளத்திலே நீங்கள் பேசுங்கப்பா. அதே போல் ஒரு கட்சிக்காக, ஒரு கட்சியின் சார்பாக அவர்கள் நடுநிலையை தவறி தங்கள் காரியங்களை நடப்பிக்காதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. எப்பொழுதும் எந்த விதத்திலும் தாங்கள் அந்த பதவிக்காக அல்லது அந்த அதிகாரத்தை எவ்வகைக்காக பயன்படுத்த வேண்டுமோ
அதற்காக மாத்திரம் செயல்பட தேவன் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம். அநேக தருணங்களிலே பிசாசானவன் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை வஞ்சிக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உறுதியாக பிசாசின் அந்தகார சக்திகளெல்லாம், அந்த அசுத்தாவின் பிடிகளெல்லாம் ஆண்டவரே அகல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வீணான ஆசைகளை அல்லது வீணான காரியங்களை, தவறான எண்ணங்களை அவருடைய மனதிலே, சிந்தையிலே அவர்களுக்கு ஆண்டவரை தூண்டி விடாதபடி நீர் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நீ சொல்லியிருக்கிற பிசாசுகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக இந்த தேர்தல் பணியிலே ஈடுபடக்கூடிய உயர் அதிகாரிகள் முதல் இடைநிலையா அல்லது நடுநிலையாக இருக்கக்கூடிய, கடைநிலையில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும், அங்கே பணி செய்கிற ஒவ்வொரு மக்களையும் என் தேவன் நீங்க தடுத்தாட்கொள்ளுங்க. யாரும் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு விடாதபடி தேவன் தாமே அவர்களை ஆண்டவரே நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய அந்த அசுத்த ஆவிகளின் அதிகாரங்களெல்லாம் நாங்கள் அப்பா இந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய கருத்துக்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த தேர்தல் பணி நியாயத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடைபெறுவதற்கு கிருபை தாங்க. உம்முடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். அடுத்ததாக நம்முடைய இந்திய தேசத்திலே நீதி வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். அதாவது இந்திய தேசம்தான் நேர்மையாகவும் தேர்தலை நடத்துகிறோம் என்று இந்திய அரசியல் தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறைகள் போன்றது நீதியாக நடக்கத்தக்கதாகவும் அதற்காக செயல்படுவது என்பது உலக நாடுகள் அதை ஏற்று வாழ்த்து பெற வேண்டும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, மீண்டுமா நம்முடைய கருத்துக்கு நான் வருகிற ராஜா. இந்திய தேசத்தினுடைய தேர்தல் நடைமுறைக்காக, தேர்தல் அதிகாரிகளுக்காக மீண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே நடைபெறுகிற இந்த தேர்தல் நடைமுறைகள் உலகத்தின் மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக, அனைத்திலும் இது முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே செயல்படத்தக்கதாக, தேர்தல் அதிகாரிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும். அனைத்து உலகில் உள்ள மற்ற நாடுகளை பின்பற்றுவதற்கத்தக்கதான நல்ல காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் ராஜா. கேண்டிடேட் நிப்பாட்டுவதிலும், வாக்குச்சாவடியில் வாக்கு பதிவு செய்யும் இடத்திலும், இன்னும் போக்குவரத்திலும், சகலத்திலும் ஆண்டவரை நேர்த்தியாய் செயல்பட எங்களுடைய தேசம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக கர்த்தர் வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்வீர். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாதபடி அதை நடத்துவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவரே இந்த தேர்தல் ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் இன்னும் பணியாளர்களை வைத்திருக்கிறார்கள். அவரவர் தன் பணிகளை உண்மையாக செய்ய உதவி செய்யும். 234 தொகுதிகள் நம்முடைய தேசத்தில் உண்டு, நம்முடைய தமிழகத்தில் எம்எல்ஏ தொகுதி உண்டு. ஆகவே இந்த 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமான வேட்பாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்தப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அநேக கட்சிகள் ஒருங்கிணைந்து கூட்டு சேர்ந்து நிற்க இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் இந்த எந்தெந்த இடங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்படாதபடி தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து ஒத்துப்போக அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவரை ஒவ்வொரு கொடுக்கணுமாக செபிக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படிப்பட்ட இந்த கேண்டிடேட்டை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானோடு பேசும். ஜாதி வாரியாகவோ, மொழி வாரியாகவோ, அல்லது பலத்தின் நிமித்தமாகவோ, அதிகாரத்தின் நிமித்தமாகவோ, அல்லது பணத்தை கொண்டோ எந்த விதமான விதத்திலும் ஆண்டவரே அந்த கேண்டிடேட் நிறுத்தாதபடி, யார் இந்த தொகுதிக்கு உண்மையாய் உழைப்பவர்கள், யார் உண்மையாய் செயல்படக்கூடியவர்கள், யாரை நிறுத்தினால் இந்த தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் அவர்களை எளிதாக பார்க்க முடியும், தன்னுடைய காரியங்களை செயல்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும். அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்த நல்ல செல்வாக்கான நல்ல பணி செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய ஆண்டவர் நபர்களையே தேர்ந்தெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். மாத்திரமல்ல, அப்படி இருக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த கேண்டிடேட்டுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். அவர்களும் ஆண்டவரை பணத்தை சம்பாதிப்பதற்கென்று வராதபடி,
மக்களுக்கென்று சேவை செய்யத்தக்கதான நல்ல இருதயத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்து மக்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக ஒவ்வொரு தொகுதியிலும் என்னுடைய தொகுதியில் இந்த காரியத்தை நான் செய்வேன், மக்களுக்கு உதவி செய்வேன், நல்ல கல்வி திட்டங்கள், நல்ல விவசாயம், நல்ல பெண்களுடைய கடமைகள், இன்னும் பல காரியங்கள் நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு ஆண்டவரே தேர்தல் நிற்கவும் வெற்றி பெறவும் நீ உதவி செய்யும். ஸ்தோத்திரம். அப்படியாய் இந்த கேண்டிடேட்டை நீர் ஆண்டவரே பொறுப்படுத்தாரும். எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி இல்லாதபடி பொறுமையோடு அரசு மேலிடம் என்ன சொல்கிறதோ, தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். அப்படி இந்த 234 தொகுதிகளிலும் சமாதானத்தோடு கேட்டு நிறுத்தப்படவும், எதிரான வன்முறை இல்லாதபடி எலெக்ஷன் நடத்தப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். இது அப்படி செய்ய போருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக சில முக்கியமான குறிப்புகள் உண்டு. தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகள், தேர்தலுக்கு பின் வாக்கு பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இடங்கள், இவைகளில் கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும். வன்முறைகள் நிகழாது இருக்கவும், வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நிகழாது இருக்கவும் நாம் கருத்தாய் ஜெபிக்க கேட்கப்படுகிறோம். அடுத்ததாக தேர்தலுக்கு எதிராக செய்யப்படும் மந்திரவாத கிரியைகள், யாகங்கள், வெள்ளி சூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு செயலிழந்து போக நாம் யுத்தம் பண்ணி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 2 குறிப்புகளையும் இப்பொழுது நாம் நினைவில் கொண்ட விசேஷமாக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா மீண்டுமாக எங்களுடைய இந்த தேர்தல் காரியங்களிலே முக்கியமாக தேர்தல் நடைபெற்று அதன் பின்பாக அந்த வாக்கு பெட்டிகள் சேகரிக்கப்படும் பொழுது அது மிகவும் பாதுகாக்கப்பட, அதில் எந்த முறைகேடுகளும் நடைபெறக்கூடாது சுவாமி. அநேக இடங்களிலே இந்த இடங்களில்தான் பல தவறுகள் இழைக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பங்களை அவர்கள் பயன்படுத்தி வாக்குப்பெட்டிகள் மாற்றப்படுகிறது, அல்லது தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த இடத்திலே அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த நிலைமைகள் மாறப்பட வேண்டும். வாக்கு பெட்டிகள் எல்லாம் சேகரிக்கப்படும் பொழுதும் எந்த முறைகேடுகளும் நடைபெறக்கூடாதப்பா. அதே போல் அது எந்த இடத்திலே அது வாக்கு எண்ணப்படும் வரைக்கும் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறதோ அந்த இடங்களிலே உம்முடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும். அந்த இடங்களிலே எந்தவித தவறுகளும் அல்லது அங்கே அந்த காவல்துறையினர் அதை மிகவும் நேர்மையோடும் உண்மையோடும் அதை செயல்படுத்தவும் என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு குறுக்கீடுகளோ அல்லது யாருக்கும் சார்பாகவோ சாதகமாகவோ அந்த இடங்களிலே, அந்த வாக்குப்பெட்டிகள் இருக்கிற இடங்களிலே அந்த பாதுகாப்பு குறைபாடு வரக்கூடாது சுவாமி. அது நேர்மையோடு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய முடிவுகள் எல்லாம் உண்மையாக மக்களுக்கு அது கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை என் தேவன் அந்த நாளிலே நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனை நீங்கள் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கு உரிய எல்லா பாதுகாவலையும் நீங்கள் கொடுங்கப்பா. அதே போல் அநேக கட்சிகள் கூட்டணிகள் எல்லாம் இணைந்து செயல்படுகிறார்கள். அதே போல் ஒவ்வொருவரும் தாங்கள் எப்படியாவது இந்த தேர்தலிலே ஜெயிக்க வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அதற்கென்று விசேஷித்த காரியங்களிலே செய்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நேரான வழியிலே செல்லாதபடி தங்களுக்கு தெரிந்த அல்லது இந்த மந்திரவாதங்கள், வில்லி சூனியங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் வெறுக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களையும் அநேகர் செய்வதை மறைமுகமாக பிறருக்கு தெரியாதபடி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. இந்த நிலைமையும் என் தேவன் எங்களுடைய தேசத்திலிருந்து, எங்கள் தமிழகத்திலிருந்து நீங்கள் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த அந்தகாரி கிரிகளிலே விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளை தேவனை நீங்கள் ஒரு விஷயம் நோக்கி பாருங்கப்பா. எப்படியாவது நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக தந்திர உபாயங்களை இந்த மக்கள் ஏறெடுப்பார்கள். ஆனால் என் தேவனை உமக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக அது எல்லாம் நொறுங்கி போகும் என்பதை அவர்கள் அறியார்கள் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். எவ்விதமான அந்த தீய சக்திகளும் நோக்கி அவர்கள் ஆண்டவரே அதை பூஜைகள் செய்யும் பொழுது உம்முடைய கிரியை அங்கே நடைபெறட்டும் ஐயா. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருகிறவர். இப்படிப்பட்ட அநீதியான அல்லது குறுக்கு வழியிலே அல்லது மூட நம்பிக்கையிலே மூழ்கியிருக்கிற மக்களின் இந்த விசுவாசத்திலே ஆண்டவரே நீர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நீங்கள் அதமாக்கி போடுங்க. எல்லாம் ஆண்டவரே நேர்மையோடு செயல்படவும், உண்மையாகவே நீர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அப்படிப்பட்ட மக்கள் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல கேண்டிடேட்,
ஜெயித்து வருவதற்கும் என் ஆமென், தேவன் ஆமென். இங்கே உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நான் ஜெயிப்போம். அடுத்து இந்த 234 கேண்டிடேட்டில் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களும் அவரவர்கள் 234 பேர் நிறுத்துவார்கள். ஆனால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் தான் அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே தன்னுடைய தொகுதிக்கு எப்படிப்பட்ட கேண்டிடேட் நிறுத்தப்பட்டிருக்கிறார், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா மக்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிற முதலமைச்சர் என்னென்ன காரியங்களை தேசத்திற்காக நம்முடைய தமிழகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்த எல்லாவற்றையும் செய்துவிட்டாரா என்பதை நாம் அறிவோம். மக்களும் தெளிவாக அறிவார்கள். ஏன்னா தமிழ் மக்கள் மிக ஞானமுள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பு இருந்த அரசியல் கட்சியினுடைய முதலமைச்சரும் என்ன செய்தார்கள், எதை செய்ய தவறினார்கள் என்பதையும் அறிவார்கள். எல்லாம் அதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நான் அதை செய்வேன், எதை செய்வேன் என்று சொல்லி. ஆக பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நேசிக்கக்கூடாது, நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நான் சொன்ன போல மக்கள் நன்கு அறிந்தவர்கள் தான். தன்னுடைய தொகுதிக்கு யார் நிறுத்தப்பட்டிருக்கிறார், எந்த ஜாதியை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர் என்ற அல்லாதபடி நம்முடைய தொகுதிக்கு என்ன செய்வார், அவர் நாம் எளிதாக பார்க்க முடியுமா, அவருடைய பேச முடியுமா, நாம் அழைத்தால் நம்முடைய காரியங்களுக்கு அவர் செயல்படுவாரா என்பதை அறிந்து அப்படிப்பட்ட உண்மையுள்ள நல்ல பண்புள்ள பண்பாளரை தேர்ந்தெடுக்கத்தக்கதாக ஆண்டவரே உள்ளத்திலே மக்கள் உள்ளத்திலே பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய அந்த 18 வயசு முடிந்த மக்கள் வாக்காளர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் முதலாக அந்த போத்துக்கு சொல்கிற பொழுது ஒரு பயம் ஏற்படும். ஐயோ என்ன செய்வேன்னு சொல்லி நல்ல சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே போனாலும் ஒரு பயம் ஏற்பட்டுரும். ஆண்டவரே நீ அப்படிப்பட்ட முதல் வாக்காளர்களை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தைரியத்தோடு யாருக்கு செயல்பட வேண்டும், யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் உள்ளத்திலே பேசி அதை தீர்மானித்து அவர்கிட்ட வாக்களிக்க அவர் உள்ளத்திலே பேசிடலாம். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வாக்களிக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய சிந்தையும் தேவ சித்தத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நம்மளே சொன்னது போல் இது நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம ஜாதிக்காரங்க, நம்ம மதத்தை சார்ந்தவங்க, நம்ம ஏரியாக்காரங்க என்று பார்க்காதபடி தேவ சித்தத்திற்கு கடத்தை ஒப்பு கொடுத்து அவளுக்காக நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய தொகுதியில் இந்த கேண்ட் எடுத்துக்கிறார்கள் ராஜா, இவள் நாங்கள் தேர்ந்தெடுக்கலாமா என்பதை ஆண்டவர் கடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். எப்படியாவது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே தேவ சித்தத்திற்கு காத்திருந்து என்ன செய்ய வேண்டும், ஜெபித்து நம்மளுக்கு வாக்களிக்க வேண்டும். தேர்தல் நாள் நெருங்கும்போது மாறி மாறி வந்து நினைச்சுவாங்க, அநேக காரியங்களை செய்வார்கள். பணம் கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, இன்னும் அநேக வாக்கு கொடுப்பாங்க. எதையும் நம்முடைய வாக்காளர்கள் என்ன செய்யக்கூடாது, வாங்கவோ அதை பின்பற்றவோ கூடாது. அப்படிப்பட்ட இருதயத்தை ஒரு வைராக்கியமான இருதயத்தை கொடுத்து எனக்கு இந்த லஞ்சம் வேண்டாம், அவர்கள் பொருளும் வேண்டாம், என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறார், இந்த கேண்டிடேட்டுக்கு தான் நான் வாக்களிப்பேன் என்று சொல்லி தைரியத்தோடு சென்று ஆண்டவர் வாக்களிக்க உதவி செய்யுங்க. இதற்கு தடையாக யார் எழுந்தாலும் அதற்கு காவல்துறை உதவி செய்யத்தக்கதாக அவர்களிடத்திலே பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆணையம் உதவி செய்யத்தக்கதாக தேர்தல் ஆணையம் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கத்தை அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த தமிழகத்தை நேரிய வழியில் புதிய சட்ட அதில் திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கத்தக்கதாக அப்படி உள்ளே பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிங்க தமிழகத்துக்கு நீர் நல்ல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எம்எல்ஏக்களை ஆண்டவருடைய நீர் தேர்ந்தெடுத்து கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தேர்தல் நடைமுறை எந்த சிக்கலராடி காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். தேர்தல் நாள் வரும்பொழுது அது அந்த கால சூழ்நிலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் வேலை செய்கிற பணி செய்கிற எல்லாரையும் பொருட்படுத்திக் கொள்ளும். கடமை உணர்ந்து பணி செய்ய உதவி செய்யும். நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம், வழி நடத்தும். கடைசியாக இந்த கிராஸ் டிவி நேயர்களுக்காக, கிராஸ் டிவி அலுவலகத்துக்காக, இங்கே பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே விசேஷ விதமாக இந்த நாளிலே ஸ்தோத்திரம். அருமையான இந்த கிராஸ் டிவியின் இந்த புதிய அலுவலகத்துக்காக நாங்கள் நன்றி. அநேக நாட்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல எல்லா டெக்னாலஜி நிறைந்த நல்ல வசதியோடு ஒரு ஸ்டூடியோ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களானது இந்த ஜெபத்திலே நாங்கள் ஜெபித்தது உண்டு. சகோதரன் கேட்டுக்கொண்டபடி நாங்கள் ஜெபித்தோம். ஏற்ற நல்ல பதிலை நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி.
ஜெபத்தை கேட்கிறவர் நீர். ஆமென். அதே போல இங்கே பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய தேவ பிள்ளைகளையும் உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, இங்கே நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றி. தேவ ஆவியினாலே நிரப்பப்பட என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே, இந்த செயற்கைக்கோள் மூலமாக உலகமெங்கும் தெரியக்கூடிய அளவிலே ஆமென். நீர் இந்த சேட்டலைட் மூலமாக தெரியும்படியாக இந்த கிராஸ் டிவியினுடைய அனைத்து ஒளிபரப்புகளையும் என் தேவன் நீங்கள் விரிவாக்கம் செய்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி ஜெயசிலன் ஐயாவுக்காக, அன்பு சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் இங்கே பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் விசேஷ விதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. அர்ப்பணிப்போடும் ஆண்டவரே தன் ஒரு தெய்வ பயத்தோடும் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறேன். மேலும் மேலும் புதிய புதிய நல்ல ப்ரோக்ராம்ஸ் இதன் மூலமாக வெளியிடப்பட வேண்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ளதான நல்ல செய்திகள், நல்ல பாடல்கள், நல்ல வசனங்கள் எல்லாம் அனுதினமும் நாங்கள் கேட்க வேண்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் கூட ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் இந்த கிராஸ் டிவி மூலமாக உம்முடைய சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட இது ஒரு நல்ல ஒரு செயலாக கருவியாக நீர் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.